சீர்குலைவும் ஏற்பட்டுவிடும். எப்போ சத்தியத்தை, அதாவது ஒரு தவறான ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அவங்க சரியாக ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ உங்களுக்கு சரியான ஒரு கொள்கை கொடுத்துட்டு நீங்கள் ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். நன்மையின் பாதையில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு அந்த நன்மையில் முன்னேறி போங்க. இது பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா பூமியில் பெரும் சீர்குலைவு ஏற்படும். அந்த சீர்குலையுடைய சுவை, அந்த சீர்குலையுடைய அந்த ஹீட்டு நமக்கும் சுடுவிட்டு. இந்த தீமையை நம்ம என்ன பண்ணுறோம்? அரசியல் சாக்கடை, அதுலேருந்து நம்ம ஒழுங்கி போயணும். விட்டுருமா? கமல் கூட பேசுனதில்ல, அரசியல் நீ கரெக்டாக எடுத்துக்கணும், இல்லைன்னா என்ன ஆகிரும், அரசியல் உனக்கு வந்துடும். அரசியல் நீ கரெக்டாக எடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா அரசியல் உன்னை சுடும், உன்னை தாக்கும். அப்போ நல்லவர்கள் அரசியல் களத்துக்கு வரணும். எந்த அரசியல்? சரியான அரசியல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டித்தந்த அந்த அரசியல், ஈமானின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட அரசியல், மனிதர்களை அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய அரசியல். முஸ்லீம் நலன் அரசியல் இல்லை. முஸ்லீம் எங்களுக்கு எவ்வளோ சீட்டு, எங்களுக்கு எவ்வளோ டாக்டர் சீட்டு, எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு வீடு கட்டி தருவீங்களா, எங்களுக்கு நலவாரியம் அமைப்பீங்களா, எங்களுக்கு இது கொடுத்துருவீங்க, இது இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுத்தந்த அரசியல். எங்கேயாவது அபூஜஹல்கிட்ட போய் டீல் பேசியிருக்காங்களா? எங்கள் கூட 10-15 பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துடணும், எங்கேயுமே பேசுனதில்லை. எவ்வளோ விலை பேசப்பட்டுச்சு. சும்மா இருங்க, ஏன் எவ்வளோ பண்ணுறீங்க, நாங்கள் உங்களுக்கு இந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறோன்னு வேணான்னு. அப்போ அந்த மாதிரியான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த சரியான அரசியலை நாம் கையில் எடுக்கணும். அப்போது அது யாருக்கானதுன்னா அனைவருக்கும் சமமானது. மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிருங்க, இதுதான் உங்கள் இறைவனால் உங்களுக்கு அருளப்பட்ட செய்திகள், அது மக்கள் மத்தியில் நம்ம வைக்கிறோம். அது முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது உங்கள் சிந்தனைக்கு, உங்கள் விருப்பத்திற்கு உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை நம்ம விதைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இதன் காரணமாக நமக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றியை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சொல்கிறான், நான் குர்ஆன்ல 21 அத்தியாயத்தில் 105 109 வசனத்தில் வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய நல்லடியார்களை இப்பூமிக்கு வாரிசுகள் ஆக்குவோம் என்று நாம் எழுதி வைத்து விட்டோங்கிற. நல்லடியார்கள் சரியான பாதையில், நபி காட்டிய பாதையில் செயல்பட்டால் அவர்களுக்கு இந்த பூமியில் வாரிசுகளாக அல்லாஹ் ஆக்குவோங்கிறான். அடிபணிந்து வாழும் மக்களுக்கு இதில் மாபெரும் அறிவிப்பு இருக்குது. கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்கு இது பெரிய மெசேஜ், ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படிங்கிறான். நாம் உண்மை உலகத்தாருக்கு அருட்கொடையாகவே அனுப்பினோம். அதில் தான் எல்லாம் சொல்கிறான், அருட்கொடையாக நான் உலகத்தாருக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அவர்களிடம் கூறு